friends, இது VPM Audios. நான் பிரதாப். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிளாஸ் D ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் D ஆம்பிளிஃபையர்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக காம்பாக்டான சைஸில் சின்னதாக நம்ம செஞ்சுருக்கோம். கஸ்டமர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்னதாக தான் கேட்குறாங்க. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 இன்ச் வந்து 3 லோட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கரு, சப்வூஃபர் 1, 3 8 இன்ச் வந்து இதில் லோட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்லேருந்து நம்ம வந்து 8 இன்ச் வரலையுமே லோட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சூப்பரான ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வாங்க உங்களுக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஆம்பிளிஃபையரை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்து கூட நீங்களே பொருட்களை வாங்கி செஞ்சுக்கோங்க. ரொம்பவே கம்மியான விலையில் இதை செஞ்சு முடிச்சிட முடியும். இதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜு எல்லாமே வந்து நான் பார்த்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் தெரியும். இதை நீங்கள் நான் செஞ்சுருக்கிறேன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களாலே செஞ்சிட முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அதாவது செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்குங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நான் தான் செஞ்சு தரணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு போட்டு விட்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போட்டு விட்டுறேன். அதுவும் தவிர இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது, இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு செக்கிங் வீடியோவும் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோ பாருங்கள், இல்லை எண்டு கார்டில் கூட நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் எதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு சவுண்ட் பத்தலை, நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.1 ஒரு அதிகமான வாட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஆடியோ தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டிவியில் வந்து 10க்கு 15 ரூம் வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வர வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாரிட்டியாக இருக்காது. அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக ஆடியோ எனக்கு வேணும், கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்ட் பஞ்சிங்காக எனக்கு வந்து பேஸ் வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் இருக்காது. உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஆடியோ நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் வாங்கி வச்சு கேட்குற அளவுக்கான ஆடியோ இதில் வந்து பக்காவாக கிடைக்கும். ஒரு 5000-6000 கொடுத்து ஒரு ஹோம் தேட்டர் வாங்கினீங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து இதில் கண்டிப்பாக கொடுக்க முடியும். நமக்கு அதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பும் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆடியோ கிளாரிட்டி வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் செய்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இதை வண்டிக்கு வாங்கி வச்சிங்கனாலும் கூட அவங்க வாட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது. வாட்ஸ் கம்மியாக எனக்கு வந்து கிளாரிட்டியான ஆடியோ மட்டும் தேவை, எனக்கு வந்து டீசெண்டான ஒரு சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையரை வந்து ரெஃபர் பண்ணலாம். அதிகமான வாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது. இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பின் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு அப்படியே செட்டாக 3 ஸ்பீக்கருக்கான ஆர்சி பின் போட்டு கொடுத்துட்றோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் வந்து 2 ஆம்ஸ் கொடுக்குறோம். பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த பின் இருக்கும், ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் சார்ஜர் அடாப்டர் இருக்கும், பவர் அடாப்டரு. அதை கொடுத்து நம்ம ஏசிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டிசி கரண்ட் 12 வோல்ட் கொடுத்தாலும் கூட நமக்கு பக்காவாக இது ரன் ஆகும். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு செக்கிங் வீடியோவும் சின்னதாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பு ஃப்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீ கம்பெனியோட சப்பு ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஸ்ட்ரீ கம்பெனியோட சப்பு ஃப்ரீ போர்டு. ஸ்ட்ரீ சப்பு ஃப்ரீ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் நமக்கு வேணும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோட சப் ஃப்ரீ யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டை எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டி போர்டு பார்த்தீங்கன்னா 3118 இதோட ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா 3118 இந்த ஐசி போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து மோனோ போர்டு. அடுத்து நம்ம லெஃப்ட் ரைட் ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 3110 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணலாம். 8 இன்ச் வந்து 2 ஸ்பீக்கர் லோட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் 4 இன்ச்சும் கூட இதில் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாது. 8 இன்ச்சே போட்டிங்கனாலும் நீங்கள் வந்து ஐசி ஹீட் ஆகாது, 4 இன்ச்சு போட்டிங்கனாலுமே ஐசி வந்து ஹீட் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் இதில் கொடுத்த பவர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் வரலையும் தான் நான் கொடுத்து இதை வந்து செக் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்த ஆம்பிளிஃபயரும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த கொடுத்த ஆம்பிளிஃபயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட இதை செஞ்சோம். இப்போ வரலையுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அழகாக ஓடிட்டுருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுக்குறதாவே நான் வந்து இதை கொடுத்துட்ருக்குறேன். கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அடுத்து நாம் யூஎஸ்பி வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7805 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொடுக்குற எல்லா போர்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அதுக்கு அந்த யூஎஸ்பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. அதுக்காக ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட்டு சப்ளை கொடுக்குறோம். அடுத்து சப்புக்கான வால்யூம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து இது ரொம்ப கச்சிதமானதுன்றதுனால நமக்கு இடம் இருக்காது, அதனால் பேக் சைடில் வச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பவர் அடாப்டருமே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பின்னில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபயரோட டோட்டலாக எல்லாமே இவ்வளோ தான். இதுக்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். இதோட ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். அது இந்த ஆம்பிளிஃபயர் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆம்பிளிஃபயர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.